சாயந்தரம் நேரம் அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சமையல் ரூமில் பார்க்குறப்ப மத்தியானம் செஞ்ச தலைக்கறி குழம்பு தான் இருந்தது. இந்த தலைக்கறி குழம்புல கறி நிறையாவே இருந்தது. சரி, ஒரு ஐடியா பண்ணேன். சரி, இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா நம்ம கறி தோசை, தலைக்கறி கறி தோசை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். மாவு ஒரு 2 இட்லி தோசை மாவு 2 கரண்டி தான் ஆகும். சரி, அந்த மாவு எடுத்து கரண்டியில் நல்லா கலக்கி வச்சுட்டு, இந்த தலைக்கறி குழம்புல இருக்கிற தலைக்கறி மட்டும் தேவையான அளவு தனியாக அந்த தலைக்கறி மட்டும் பிரித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பத்தை வச்சு நல்லா தோசை சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த இட்லி தோசை மாவு இன்னொரு டைம் நல்லா கலக்கிட்டு ஒரு 2 கரண்டி இட்லி தோசை மாவு சூடான தோசை சட்டி மேலே வட்டமாக அப்படி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த தலைக்கறி, பெரும்பாலும் சதைக்கறியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த தோசை சுற்றிலும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா தோசையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 அப்படி மடித்து நல்லா 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு தலைக்கறி குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்ம டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் வாய்ப்பு கிடச்சுன்னா இது மாதிரி பண்ணி பாருங்கள்.